கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை நேசிக்கிறோம் என்றால், நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நம் தேவனை நேசிக்கிறோம் என்றால், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்றால், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தில் அவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாமே சற்று யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாய் இருக்க வேண்டும். அவரையே நம்பி வாழ வேண்டும். நாம் அவரை விசுவாசித்து அவரையே நம்பி வாழும்போது நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நமக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை நேசிக்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறோம் என்றால், நாம் ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டுமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறோமா? அன்பு கூறும்போது நம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? மற்ற சகோதர சகோதரிகளை நேசிப்பதினாலே. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபர்களும் நமக்கு சகோதர சகோதரிகள். அவர்களை நாம் நேசிக்கும் பொழுது, அவர்களிடத்தில் அன்பாய் இருக்கும்போது நம் தேவனையே நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அன்பு இருக்கும்போது நம் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருப்போம். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். நமக்குள்ளே கோபம் வராது, தீங்கு நினையாது. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கவே மாட்டோம். பிரியமானவர்களே, நம் தேவனை நேசிக்கிறோம் என்றால் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ள அன்பின் கனி இருக்கிறதா? ஆவிக்குரிய கனியாகிய அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? யாராவது ஏதாவது சொன்னால் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு சகித்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது பதிலுக்கு நாம் அவர்களை பேசி காயப்படுத்துகிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறோம்? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இருமாப்பாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இருமாப்போடு வாழாதபடிக்கு மற்றவர்களை நேசிப்பார்கள். நீடிய சாந்தத்தோடு தயவோடு வாழ்வார்கள். மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். தன்னைத்தான் புகழ்ந்து பேச மாட்டார்கள். அவர்களுக்குள்ளே கோபம் வராதபடிக்கு சாந்தத்தோடு வாழ்வார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்குள்ளே அன்பின் கனி இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நீடிய சாந்தத்தோடு வாழ்கிறோமா? மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கிறோமா? நாமே புகழ்ந்து பேசாமல் வாழ்கிறோமா? நமக்குள்ளே இருமாப்பு என்கிற காரியம் இருக்கிறதா? நமக்குள்ளே கோபம் இருக்கிறதா? மற்றவர்களை பார்த்து தீங்கு நினைக்கிறோமா? தீமை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மையாய் முடியும். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே இருக்கும். பிரியமானவர்களே, நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது, உன்னை போல் பிறனிய நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கும்போது, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதினாலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது மற்ற சகோதர சகோதரிகளை நேசிப்பது, மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் வாழ்வது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். மற்றவர்களை நேசிப்போம். ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு தீமையை விட்டு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு எங்களை ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. தொழில்களை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவர்களுக்கு என் தேவன் உதவி செய்வீராகப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். மனம் மறங்குவீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் மனமறங்குவீராக. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமாக்கா மரஷேகே லேதேனே மாக்கார தரபலாம். தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கா போரோஷேகே லேதேனி மரஹார தரபலாம். தடைகள் விலகி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரீமா ரஷா தனி மரஹார தரபலா. ரீகாபா ரஷேகே லேதேனி மாக்கார தரபலாம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிள்ளைகளோடு கூட நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு செப்பிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை அப்பா கண்ணோக்கி பார்ப்பீராக. மனதுருகுவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கற்பத்தின் கண்ணியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ரிஷா தன மரதன ஹதரப ரீபாக்கார ஷேகேலே தேனே மாக்கார தரபலா. ரியாக்கோ போரோ ஷேகேலே தேனே மரஹார தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கார ஷேகேலே தேனே மாக்கார தரபலா. அப்படியே கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணட்டுமாப்பா. கற்பத்தின் கனி இல்லாத அந்த காரியங்களை நீக்கி ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. தலை நிமிரச் செய்வீராக. மற்றவர்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனைகளை உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, எப்படி வாழ்வது என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் மனமறைங்க ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையை நீக்கி கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாக எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் இருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கென்று வாழ, பரிசுத்தத்தில் நிலை நிற்க, உண்மையோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியில எங்களை நடத்துவீராக. உடைய கிருபை எங்களை தாங்குகிறது. உடைய கிருபையினாலே நாங்கள் ஜீவனோடு வாழ்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை உள்ளம் கைகளிலே வரைந்து பாதுகாத்து வரீங்க. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் என் தேவன் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.